இருக்கிறேன். இந்த தேவனை முன்னமே ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஐயா, முன்னமே ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாமே, முன்னமே நான் சத்துக்கு கீழ்ப்படி சபைக்கு வந்திருக்கலாமே. எனக்கு அறிமுகமான ஜனங்களே சொல்லுவாங்க. என்னோடய வயசில் சின்னவங்களும் சொல்லியிருக்காங்க, என்னோடய வயசில் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம், ஒரு கிருபையின் காலம் வரைக்கும் தான் அது ஓடும். அதுக்கு பிறகு வரணும்னு நினச்சா கூட முடியாது. கஷ்டமாயிடும் வாழ்க்கை. சில திருமணங்கள் உங்களை தேவன் அண்டையில் தேவ சமூகத்தில் வரவிடாது. அந்த திருமணம் உங்களை அடிமையாக்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் கிருபையும் பொழிந்து கொண்டிருக்கிற கிருபை நின்று போய்விடும். சில உறவுகள் அப்படி இருக்கிறது உலகத்தில். உங்களுக்கு எதெல்லாம் பரிபூர்ணமாய் மாம்சரீதியில் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் ஆவிக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்ட தடைகளாகவே காணப்படும். ஆவியானவருக்கும் ஆவியினுடைய அருள் மழைக்கும் அது தடைகளாக காணப்படும். ஏன்னா நீங்கள் சுதந்திரவாளியாய் சுதந்திரிக்க வேண்டியவர்கள். நீங்கள் யாரோ